நன்சை கஸ்டமர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன பொருளை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆனால் அந்த சின்ன பொருள் நம்ம ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லை, நம்ம நாட்டோட வரலாற்றுலேயும் இந்த உலகத்தோட வணிகத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது எந்த பொருள்னு பார்த்தீங்கன்னா மிளகு தாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட கிமு 1200களிலேயே எகிப்து நாட்டு அரசரோட கல்லறையில் இந்த மிளகோட படிமங்கள் இருந்திருக்குங்க. அதாவது அவரோட மூக்கு துவாரத்தில் இந்த மிளகை வச்சு புதைச்சிருக்காங்க. அப்போ இந்த மிளகு எந்தளவு ஒரு சத்தான பொருளாக இருந்தால் அந்த காலகட்டத்திலேயே இப்படி கடல் கடந்து நம்ம மிளகு டிராவல் ஆயிருக்கும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியுங்க. அதே மாதிரி கிபி 1ஆம் நூற்றாண்டுலேயும் 2ஆம் நூற்றாண்டுலேயும் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் கிரேக்கத்தில் இருந்தும் ரோமில் இருந்தும் மிளகுக்காக நம்ம நாட்டை தேடி வந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அதாவது இப்போ கேரளாவில் இருக்கிற மலபார் கடற்கரை ஏரியா தான் வந்து மிளகு அதிகமாக உற்பத்தி செய்கிறது. அந்த காலகட்டத்தில் சேர அரசர் ஆளுகைக்குள்ள இருந்துச்சு. ஸோ அந்த முசிறிப்பட்டினம் துறைமுகத்தை தேடி நூற்றுக்கணக்கான கப்பல்களை கிரேக்கர்களும் ரோமானியர்களும் வந்து மிளகை ஏற்றிட்டு போயிருக்காங்க. அதுக்கு ஈடு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தை கொடுத்து மிளகை வாங்கிட்டு போயிருக்காங்க. அதனால தான் அந்த காலகட்டத்தில் மிளகுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இன்னைக்கு பொருளாதாரத்தை பெட்ரோலியம் தீர்மானிக்குதோ அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் அந்த உலகத்தோட பொருளாதாரத்தை இந்த மிளகு தாங்க தீர்மானிச்சிருக்கு. அதனால தான் இந்த மிளகுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யவனப்பிரியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யவனர்கள். நம்ம நார்முநாதன் ஐயா கூட அவரோட புத்தகமான திருநெல்வேலி நீர்நில மக்கள்ல கொற்கை துறைமுகத்தோட சிறப்பை பத்தி சொல்றப்ப யவனர்கள் கூட்டம் கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது யவனர்கள்னா இந்த கிரேக்கர்களையும் ரோமானியர்கள் தான் அந்த காலகட்டத்தில் யவனர்கள் அப்படின்னு சொல்ற பழக்கம் இருந்துச்சு. கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இந்த மிளகு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால தங்கத்தை கொடுத்து வாங்கிட்டு போய் கிட்டத்தட்ட 80% உணவுகள்ல இந்த மிளகை சேர்த்திருக்காங்க. அதனாலதான் இதுக்கு யவனப்பிரியா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட தோப்பாயா அவரோட புத்தகமான பண்பாட்டு அசைவுகள்ல என்ன சொல்லியிருக்காருன்னா இறைச்சியில இந்த மிளகை சேர்க்காம அந்த காலகட்டத்தில் சமைக்கவே மாட்டாங்க. இந்த மிளகுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருங்கறி. அதனாலதான் இந்த கறி போட்டு இறைச்சி பண்றதுனால இந்த இறைச்சிக்கு கறி அப்படிங்கிற பேரே நிலைச்சிட்டதாகவும் அவரோட புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்காரு. நம்மளோட அண்டை மாவட்ட எழுத்தாளரான சுந்தர ராமசாமி கூட அவரோட கதையான முதல முடிவுல ஆறுமுக பிள்ளை அப்படிங்கிற கேரக்டர் வந்து மிளகு வணிகம் செஞ்சுதான், அதாவது நம்ம நாட்டில் மிளகு வாங்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி தான் பெரிய பணக்காரராக இருந்ததாகவும் சோக்கா ஒரு பங்களா கட்டினதாகவும் எழுதியிருப்பாருங்க. இந்த மிளகு வந்து அந்த காலகட்டத்தில் அவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருளாக இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் பணக்காரர்கள் மட்டும்தான் இந்த மிளகை சாப்பிட முடியும் அப்படிங்கிற காலகட்டம் கூட இருந்திருக்குங்க. அதே மாதிரி 17ஆம் நூற்றாண்டுகளில் மிளகு தேடி தான் ஐரோப்பியர்கள் நம்ம நாட்டுக்கே வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் போர்ச்சுகீசியர்கள் கிட்ட இருந்தும் டச்சுக்காரங்க கிட்ட இருந்தும் ஐரோப்பியர்கள் மிளகு வாங்கியிருக்காங்க. நம்ம நாட்டில் இருந்து வாங்கி அவங்களுக்கு ஒரு லாபம் வச்சு வித்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மதச்சண்டை காரணமாக அவங்க விலையை ஏற்றிருக்காங்க. அதாவது போர்ச்சுகீசியர்களும் டச்சுக்காரங்களும் மிளகுக்கு 2 மடங்கு விலையை ஏற்றினதுனால ஐரோப்பியர்களால் அந்த மிளகை வாங்க முடியல. அதுக்கப்புறம் எதுக்கு இவங்களை நம்பி நம்ம இருக்கணும், இடைத்தரகரை நம்பி இருக்காம நம்ம நேரடியாக இது எங்கே விளையுதோ அங்கேயே போய் வாங்கலான்னு மிளகு தேடி வந்த ஐரோப்பியர்கள் தான் கிட்டத்தட்ட நம்மள ஒரு 300-400 வருஷமா ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிற வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இப்படிப்பட்ட மிளகை நம்ம வந்து ஒதுக்கக்கூடாது, தவிர்க்கக்கூடாது. அதே மாதிரி எங்கெல்லாம் காரத்துக்கு நம்ம மிளகாயை சேர்க்கிறோமோ அங்கெல்லாம் மிளகை சேர்க்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.